அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, கார்டனர், ஸோ இது போன்ற பணிகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் ஆனது இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி +1 +2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டக்கலை, நியூட்ரிஷன், சத்துணவியல் இந்த மாதிரிலாம் புக் இருக்குது இல்லையா, தொழிற்கல்வியில் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, அந்த புக்கு ஏன் படிக்கணும், அதுலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சார் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி எழுத படிக்க தெரிஞ்சால் போதுன்றீங்க, நீங்கள் ஆனால் +1 +2 போய் அந்த புக்கில் படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த புக்கில் வந்து ஒரே புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸோ கண்டென்ட் இருக்குது, சிலபஸ் கவர் ஆகுதுன்றதால நான் சொன்னேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சார் அந்த 8ஆம் வகுப்புக்குள்ளே 10ஆம் வகுப்புக்குள்ளேயே பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சார், நான் இதையே படிச்சுக்கிறோம், அது கொஞ்சம் படிக்க எங்களுக்கு கஷ்டமாகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை படிக்கிறது நல்லது. அதை படிக்க முடியல அப்படின்னா கூட குறைந்தபட்சம் இந்த நீங்கள் பள்ளி பாடத்தில் 6 to 8 அல்லது 6 to 10 இருக்கக்கூடிய பாடங்களை, இப்போ நான் சொல்லக்கூடிய பாடங்களை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் வந்து இதிலே வந்து கவர் ஆகிடும். குறிப்பாக கார்டனரு, வாட்ச்மேனு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? சரி, நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னால் தெரியும். ரைட்டா? அதை நம்ம ரெகுலராக நம்ம பார்ப்போம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் 2024ன்னு சொல்லி. அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். 2023க்கு மெயின் சேனலில் இருக்கும். இது நீங்கள் பார்க்குறது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். நம்ம 4 லட்சம் சப்ஸ்கிரைப்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்கும். ரைட்டா? அந்த சேனலில் 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். ஸோ நான் விரைவில் வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கலாம். அடிப்படை பேசிக் மேக்ஸு. ஸோ பேசிக் மேக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ரியல் லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அடிப்படை கணி தான் கேட்பாங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் சம்மாக கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ரைட்டா? எம்டிஎஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி. ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க. நீங்களாம் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதின்னு சொல்கிறதுனால உங்களுக்குலாம் கொஞ்சம் ஓரளவு மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. இதே எக்ஸாமினர் ஜூனியர் பைலப், சீனியர் பைலுக்கு தான் நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் மாதிரி வரும். ஸோ அவங்க மேக்ஸ் வேறு, உங்கள் மேக்ஸ் வேறு, நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மற்றபட்டுக்கு இந்த வீடு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள், கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு, இந்த வீடு பராமரிப்பு, இந்த ஆஃபீஸ் பராமரிப்பு மட்டும் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருக்காது. அது தொழிற்கல்வி புக்கில் அலுவலக உதவியாளர் பணி அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். நேச்சர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்டோட ஜாப் நேச்சர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். நான் ஏற்கனவே அந்த ஒரு 5 பாடங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லி பிடிஎஃப் கட் பண்ணி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இப்போ கூட சொல்கிறேன், இப்போ இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய இந்த லெசன் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் கட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், குறிப்பாக இந்த சுகாதாரம் சம்மந்தமான நோய் சம்மந்தப்பட்டலாம் கேட்பாங்க. சிக்கன் குனியா ஏன் வருது, மலேரியா, டெங்கு, இதுக்கு என்ன கொசு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த கால வரம்பு கேட்பாங்க. அதில் ஏதாவது சம்திங் வந்து சுகாதாரம் சம்மந்தப்பட்டது கேட்குறாங்க. ரைட்டா? வீடு பராமரிப்பு, உணவு தயாரிப்பு, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, வளரிளம் பருவம் பற்றி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ரைட்டா? நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். மற்றபட்டுக்கு இதுக்குன்னு போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து புக்கை வாங்கி செலவு பண்ணி படிக்க வேண்டியதில்லை. பள்ளி பாடத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த லெசனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், இந்த லெசன்லாம் இந்த நான் மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த டாபிக் மட்டும் நான் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்கிறேன். அப்படியே 6th போகலாம். 6th முதல் பருவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல்நலம், சுகாதாரம். இந்த சுகாதாரன்ற வார்த்தை அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா, பாருங்கள் சிலபஸ்லேயே சுகாதாரம்னு போட்டிருப்பான். இருக்கா? இங்கே பாருங்கள், சுகாதாரம் அப்படின்னா அது வந்துருச்சு. சுகாதாரத்தை பற்றி அங்கே வருது. அப்போ இதில் இருக்குது. நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய லெசன்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். ஓகேங்களா? உடல்நலம், சுகாதாரம் இது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. அப்படியே வந்தீங்க அப்படின்னா 3rd டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல், நம்ம சமையலுக்கு தேவையான அந்த உப்பு, அதை பற்றி கெமிஸ்ட்ரி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள். சுற்றுச்சூழல், ஆமாம், சுற்றுச்சூழலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வீடு பராமரிப்புனா சுற்றுச்சூழல் மேலே பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அன்றாட வாழ்வில் தாவரங்கள், நீங்கள் ஒரு கார்டனர் போஸ்ட் இருக்கீங்க, தோட்ட பராமரிப்பு இருக்கும், அல்லது வீடு பராமரிப்புலாம் வச்சுருப்பாங்க, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 லெசனும் வந்து படிச்சுக்குவாங்க. ரைட்டாக? 6ஆம் வகுப்பில் மொத்தம் 4 லெசன். ஃபஸ்ட்டு டேர்மில் உடல்நலம், சுகாதாரமும், 3rd டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், நமது சுற்றுச்சூழல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள். 6ஆம் வகுப்பில் 4 பாடங்கள் படிச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சா? அப்படியே 7ஆம் வகுப்பு வாங்க.
7ஆம் வகுப்புல ஃபஸ்ட்டு டேர்மில் வழக்கம் போல் ஒரு லெசன், அதாவது உடல் நலமும் சுகாதாரமும். இந்த சுகாதாரத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். உடல் நலம் நம்ம எப்படி இதாக இருக்கணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனை படிச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே இதுலேயும் 3rd டேர்ம் வரீங்க. இதில் பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்வில் வேதியியல், ஸோ கெமிஸ்ட்ரி நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி பயன்படுத்துகிற மாதிரி அதுக்கு என்னென்ன பயன் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் நமக்கு வந்து கவர் ஆகும். அன்றாட வாழ்வில் விலங்குகள், ரைட்டா? ஸோ விலங்குகள் பற்றி தேனி மற்ற இதனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 லெசனை படிச்சுக்கோங்க. அப்போ 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 பாடம் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உடல்நல சுகாதாரம் 1, ஸோ இதில் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல், அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 பாடம் மொத்தம் 7th 3 பாடம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 பாடத்தை நல்லா படிச்சுக்குவாங்க, ரைட்டா? ஸோ அவ்வளோ 7ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அப்படியே 8ஆம் வகுப்பு போகிறீங்க. 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள். ஸோ ஒரு தக்காளியில் என்ன அமிலங்குது, அதே மாதிரி பாலில் என்ன அமிலங்குது, தேனி கொடுக்கில் என்ன அமிலங்குது. ஸோ இந்த மாதிரி சம்திங் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக 9th பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க, 8th கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அமிலங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். உணவுப் பொருட்கள்லாம் சில ஆசிட் இருக்கும் இல்லையா, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அமிலங்கள் காரங்கள் இது வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அன்றாட வாழ்வில் வேதியியல் அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது, சமையல் சோடா உப்பு, உப்புக்கு என்ன வேதி வாய்ப்பு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிச்சுக்கோங்க. மற்றபட்டுக்கு வந்து நுண்ணுயிரிகள் அதனோட பயன் என்ன, அதனோட தீங்கு என்ன, அதேமாதிரி தாவர உலகம். ஸோ கார்டனர்ன்றதெல்லாம் கண்டிப்பாக தாவர உலகம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வளரினம் பருவமடைதல். இப்போ எம்டிஎஸ்ல சில கேள்விகள் இதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டீனேஜ் அந்த மாதிரி அது புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன், புக் பேக் கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து கேட்டிருக்காங்க, வளரினம் பருவமடைதல் பற்றி படிச்சுக்கோங்க. அடுத்தது பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, கண்டிப்பாக கார்டனருக்கு இதில் நிறைய கவர் ஆகுது, இதையும் படிச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பாடம். 8ஆம் வகுப்பில் 6 பாடங்கள் உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணியிருக்கு, ரைட்டா? நான் இப்போ சொல்லக்கூடிய பாடங்கள்லாம் ஓப்பன் பண்ணி சார் சொல்கிறது உண்மையாக பொய்யா, நம்ம சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் அதில் இருக்கிற கொஸ்டின்லாம் இதில் தான் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும், ரைட்டா? நான் சொல்கிறதெல்லாம் செக் நீங்கள் டவுட்டாக தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 6 லெசன். ஸோ இப்போ 8ஆம் வகுப்பு கல்வித்தகு தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க, ரைட்டா? 9th 10th ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஒரு சில வினாக்கள் வந்து அதுலேருந்து வந்திருக்கு, அது சிலபஸ் பேஸ்டாக வந்திருக்கு. அவங்க ஆக்சுவலாக வந்து சிலபஸ் பேஸ்டாக தான் கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்டா? அவங்க வந்து எந்த வகுப்பில் கவர் ஆகுதுன்றதை கவனிக்க மாட்டாங்க. சம்டைம் வந்து சிலபஸ் பேஸ்டாக எடுத்தாங்க அப்படின்னா அது 9th 10th நமக்கு வரதுனால அதை பார்க்குறோம். நிறைய லெசன்லாம் நீங்கள் 9th 10th படிக்கணும். சும்மா நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா? இங்கே பாருங்க, 9th பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து, அதாவது இந்த உணவில் என்னென்ன சத்து இருக்குது, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது படிக்கணும். நுண்ணுயிர்கள் உலகம், பொருளாதார உயிரியல், இந்த கார்டன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சூழ்நிலை அறிவியல், சுற்றுப்புற சூழ்நிலை, அது எப்படி நம்ம அதாவது பராமரிப்பு, இந்த வீடு பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 4 லெசன் படிச்சுக்கோங்க, ரொம்பலாம் வேண்டாம். மொத்தம் 25 பாடங்கள் இருக்குது புக்கில். 24 பாடம், இந்த பாடத்தை விட்டுடுங்க. 24 சயின்ஸில் 9th 24 பாடம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சிலபஸ் 9th கிடையாது. நீங்கள் 9th புக்கில் அவ்வளோ படிக்கலாம். ஜஸ்ட் 4 லெசன் படிச்சுக்கோங்க. இது உங்கள் சிலபஸை கவர் பண்ணுது, அவ்வளோதான். இது 9th 10th நீங்கள் மண்டையில் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கான சிலபஸ் வந்து இதில் இருக்குது, ரைட்டா? அதுக்காக இதை படிச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சிலபஸ் இதில் எங்கே சார் கவர் ஆகுது, இதில் எங்கே சார் மெட்டீரியல் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீ மெட்டீரியலில் யார்கிட்டையும் காசு கொடுத்து வாங்காதீங்க, ரைட்டா? காசு கொடுத்து வாங்காதீங்க. ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது, நாம் கண்டுபிடிச்சி படிக்கணும், அவ்வளோதான். மற்றபட்டுக்கு நீங்கள் செலவுலாம் பண்ண வேண்டியதில்லை, ரைட்டா? பாருங்க, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே வாங்க 10th வாங்க. 10th நிறைய லெசன் இருக்கும், நீங்கள் எல்லாமே படிக்கணும். இந்த பாருங்க, இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. உடல் நலம் மற்றும் நோய்கள், இதை சுகாதாரம்னு ஒன்று வருது இல்லையா, அந்த வார்த்தைக்காக சுகாதாரம், உடல் நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை. இந்த வீட்டில் இந்த குப்பை தொட்டிலாம் பிரிக்குவாங்க. பச்சை கலர் தொட்டி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, செகப்பு கலர் தொட்டி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, கருப்பு கலர் தொட்டி ஏன் யூஸ் பண்ணுறாங்கலாம் போட்டிருப்பீங்களா? ஸோ குப்பை தொட்டி எப்படி, குப்பைகளை எப்படி பிரிக்கிறது, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே இதில் இருக்குது, ரைட்டா? அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அது சாதாரணமாக குப்பை தொட்டின்றது அது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். அது 10ஆம் வகுப்புக்கு தான், 6ஆம் வகுப்புக்கு தான், 3ஆம், அது ஆக்சுவலாக லோயர் கிளாஸ் கூட இருக்கும். நீங்கள் 3ஆம் வகுப்புல 5ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்லாம் அங்கேயே இருக்கும், ரைட்டா? அதோட அட்வான்டேஜ் தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க, இது உங்கள் சிலபஸை கவர் பண்ணுது, இவ்வளோ தான்ப்பா. ஸோ நீங்கள் வந்து இது முழுமையாக படித்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இதுதான் கேட்குறான் வாட்ச்மேனை பற்றி. இப்போ வாட்ச்மேன்னா சிசிடிவி கேமரா இது பண்ணுறது, இல்லை வந்து எப்படி அந்த காவல் காக்கிற பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 1 2 கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் அதிகமாக கேட்குறது இல்லை, ரைட்டா? புக்கில் இல்லாமல் புக்கை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் வந்து ப்ரேம் பண்ணுறாங்க. புக்கில் இல்லாமல் நிறைய கொஸ்டின் வந்து ப்ரேம் பண்ணுறது கிடையாது. ஆஃபீஸ் சிஸ்டம்னா இந்த ஃபைல் பராமரிக்கிறது என்ன விஷயம்னு கேட்பாங்க. அது சம்மந்தமாக அவ்வளோ கேள்வி கேட்குறதில்ல. அலுவலக பராமரிப்பு சம்மந்தமாக 1 2 கொஸ்டின் தான் வரும், ரைட்டா? அது அந்த நம்ம வந்து படிக்காமலே ஆன்சர் பண்ணிடலாம்.
அது ஒன்றும் பெரிய விஷயமா அந்த கொஷின் ரொம்ப டஃப்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்னக்கூடிய இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து எடுத்துருவீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. ரைட்டா? அந்தளவுக்கு வந்து நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த லெசன்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த புக்கு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லெசனெல்லாம் நான் வந்து பிடிஎஃபாக கட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் சீக்கிரம் அது இன்றைக்கே அல்லது நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரைட்டா? ஸோ புக்கு இருந்தால் நீங்கள் புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க இதை தேடி கண்டுபிடிச்சி நான் படிக்கிறது கஷ்டமாங்க சார் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டைம் அப்படியே படிச்சுக்குவேன். சில பேர் வந்து எக்ஸாம் டைமில் தான் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரே பிடிஎஃபாக கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோட்டல் லெசன் நீங்கள் ஒரு டைம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அதுவே வந்து கொஞ்சம் போதுமானதாக இருக்கும் இல்லையா? அது சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே டைமில் படிச்சிட்டோம்னா நமக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் கட் பண்ணி கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த லெசனை படிக்காமல் எக்ஸாம் போகாதீங்க. நான் வந்து ப்ரீவியஸ் கொஷினு இப்போ நடந்து முடிந்த பாண்டிச்சேரி கொஷினு எல்லாம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் எங்கே சார் இருக்குது ஸ்கூல் புக்கில் சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா +1 +2 இருக்குதுன்னு சொன்னல, அது +1 +2 அந்த தொழிற்கல்வியிலையும் இருக்குது, லோயர் கிளாஸ்லையுமே இருக்குது, சயின்ஸ் புக்லேயும் இருக்குது. நம்ம ஏன் சயின்ஸ் புக் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம அங்கே போய் ஹையர் கிளாஸை படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்களுக்கே தோணும், சார் சயின்ஸ் புக்லேயே இருக்கும்போது ஏன் சார் நீங்கள் அதை போய் படிக்க சொல்கிறீங்கன்னா ஒரு கேள்வி வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த லெசனை நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இதை படிச்சுட்டு நீங்கள் அதை படிக்கும்பொழுது ஜஸ்ட் ரிவிஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? நான் பார்த்தேன் இந்த அலங்கார மலர்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜன்னலோரம் வைக்கிறது வீட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படிலாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது எல்லாமே இங்கேயே இருக்குது, சயின்ஸ் புக்லேயே இருக்குது. ரைட்டா? இங்கே இருக்குது. நமக்கு தான் அது வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் போயிடுறோம். ரைட்டா? ஸோ அதனால் நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பயன்படுத்திக்கோங்க, படிச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸாம் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணல, டைம் இருக்குது. சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு படிக்க டைம் இல்லை சார் அப்படிலாம் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் நான் சொல்கிறேன், இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.